ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது முடக்கத்தான் தோசை. இந்த முடக்கத்தான் தோசை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த முடக்கத்தான் கீரையில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துடலாம். முடக்கத்தான் கீரையில் அதிகமாக ஃபைபர் இருக்கிறதால மலச்சிக்கலை குணப்படுத்துது, யூரிக் ஆசிடை கம்மி பண்ணுது, ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுக்க உதவுது, கருப்பையை சுத்தம் செய்து மாதவிடாய் பிரச்சனைகளை போக்குது, கேன்சர் செல்களை அழிக்குது, முடங்கி போன எல்லா உறுப்புகளையும் சீர் செய்யுது. இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதால எலும்பு வலுப்பெறுது, பித்தவாதம் குறையுது, கை கால் வலி, ஓடு வாய்வு இதெல்லாம் குறையுது, மூட்டு எரிச்சல், மூட்டு வலி, மூட்டு வாய்வு, மூட்டு வீக்கத்தை போக்குது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை குணமாக்குது, காய்ச்சலை குணமாக்குது. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. மாடி தோட்டம் அமைக்கிறத குறித்து வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைன்றவங்க பார்த்துக்கோங்க. இப்போது கீரையை பறித்து கொண்டு வந்தாச்சு, எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. கிளிக் ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். தேவையான பொருட்கள்: ஒரு 5 பூண்டு பற்கள், சின்ன வெங்காயம் 6, பெரிய சீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன். கீரையை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். தழையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், காம்பெல்லாம் எடுத்துடணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகும் வரை வதக்கிட்டு, இது கூடவே மிளகு, சீரகம், பெரிய சீரகம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்ல மணம் வந்துருச்சு. கூடவே கழுவி வச்ச முடக்கத்தான் கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெய்யில் செய்யும்போது இதனுடைய வாசனை நல்லா இருக்கும், பசங்களும் சாப்பிடுவாங்க. வதக்கி ஆற வச்சாச்சு. இதை ஒரு மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி கொண்டு வரலாம். அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தோசை மாவே ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பை இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் தோசை மாவை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் தோசை மொறுமொறுன்னு வரும். தோசை கல்லில் நெய்யை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றலாம். க்ரீன் கலரில் இருக்கும் தோசை, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான கீரைகளை பயன்படுத்தும் போது ஒரு ஸ்மெல் இருக்கும். அதில் இந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். எந்த மூலிகை கீரையானாலும் நெய்யில் வதக்கி செய்யும்போது அதனுடைய பலன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். தோசை வெந்துடுச்சு. அந்த பக்கமும் திருப்பி போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா வேகும் வர காத்திருந்து அப்புறம் பரிமாறலாம். நான் இன்றைக்கி கார சட்னியோடையும் இட்லி பொடியோடையும் இதை பரிமாறுறேன். இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்ட முடக்கத்தான் கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். பஞ்சு போன்ற இட்லிக்கும் மொறு தோசைக்கு தோசை மாவு எப்படி அரைப்பது, ஆரோக்கியமான முறையில் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்கள் போட்டுள்ளேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.